ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அடை தோசை தாங்க. ஹை ப்ரோட்டீன் ரிச் அடை தோசை தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 வகையான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பல்சஸை வச்சு போட்டு நம்ம அடை பண்ணியிருக்கோங்க. வெள்ளை கொண்டக்கடலை இந்த மாதிரி ஒரு ஸ்பூனுக்கு எல்லாமே பெரிய ஸ்பூன் இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனு. இந்த மாதிரி ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். வெள்ளைக்கண்ட கடலை கொஞ்சம், ராஜ்மா கொஞ்சம், துவரம்பருப்பு, அது போக பார்த்திங்கன்னா கருப்பு கொண்ட கடலை, தட்டாப்பயிறு, கருப்பு உளுந்து, இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி ஊற போட்டு அரைக்க போகிறோங்க. இது எல்லாமே எடுத்து நம்ம நைட்டே ஊற போட்டுக்கிட்டோம். எல்லாம் எடுத்தாச்சு. இது கூட அரிசி கொஞ்சம், புழுங்கல் அரிசி ஒரு சின்ன கப்புக்கு கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு 3/4 கப்பு கிட்டக்க தலை தட்டுனால, அந்த கப்புக்கு தலை தட்டுனால அரிசி போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பருப்பை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா சின்ன பவுல் தான். இந்த சின்ன பவுலில் தான் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த கப்புக்கு 1 கப் அரிசி, இவ்வளோ தான். நீங்கள் இது கூட பச்சரிசி வேணாலும் போட்டுக்கிடலாம். இது மார்னிங் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி, மார்னிங் கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடைக்கணுங்கிறதுக்காக மார்னிங் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி, ஆளுக்கு 2 அடை சாப்பிட்ற மாதிரி நான் இது ஊற போட்டிருக்கேன். நீங்கள் இதில் மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியை கூட்டிக்கோங்க. இதில் இது எல்லாமே செம சூப்பரான ரிச் ப்ரோட்டீன், வயிறு கம்முன்னு இருக்கும். உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு நல்லா கழுவி இதை ஊற போட்டு மூடி வச்சிடலாம். அப்புறமா நம்ம காலையில் எடுத்து பார்க்கலாம். இதை காலையில் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ புஷுன்னு நல்லா ஊறி பெருசாகி வந்திருக்கும். இதுலேயே இந்த ஊற போட்டதுலேயே கூட நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு அந்த கடலை இருக்குது பார்த்திங்களா, கொண்டக்கடலை, அதெல்லாம் கூட நீங்கள் பச்சையாகவே சாப்பிட கொடுக்கலாம். ஒரு 5 கடலை 6 கடலை கிட்ட நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். கருப்பு உளுந்துலாம் பார்த்திங்கன்னா முழு உளுந்து தான் போட்டிருக்கேன். பாதி உளுந்து அந்த மாதிரி இல்லை, நல்லா முழு கருப்பு உளுந்து தான். இது எல்லாமே நல்லா ஊறட்டும். ஒரு பக்கம் ஊறி இருக்கட்டும். மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத. டெய்லி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இப்படி சாப்பிட்டுருக்கிறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்துடலாமா எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக பாருங்கள், எவ்வளோ நல்லா ஊறி போய் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். நீங்கள் கிரைண்டர்லனாலும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசாக நல்லா ஊறி வந்திருக்கு. இதுலேயே காலையில் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த வெள்ளை கொண்டக்கடலை இல்லை கருப்பு கொண்டக்கடலை ஊற போட்டதை 5 கடலை, ரொம்ப சாப்பிடாட்டா அது ரொம்ப சாப்பிட வேணாம், ஒரு 5 கடலை பச்சையாக ஊற போட்டு சாப்பிட்டாலும் அதுவும் ரொம்ப நல்ல ப்ரோட்டீன், நல்ல சத்து. இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது கூட பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடை நல்லா ஒரு பூண்டு முழு பூண்டு எடுத்து நல்லா தட்டி இதில் போட்டாச்சு. அந்த வெள்ளைப்பூடையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். நல்லா தட்டி எடுத்துகிட்டு அந்த வெள்ளைப்பூடையும் இது கூட போட்டு இந்த பார்த்திங்களா இவ்வளோ காலம் எடுத்திருக்கேன். இவ்வளோ பூண்டு போட்டிருக்கேன். இந்த பாக்ஸுக்கு ஒரு அரை பாக்ஸ் கிட்ட மாவு, அந்த அரை பாக்ஸ் மாவுக்கு இவ்வளோ பூண்டும் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோம். இந்த வெங்காயத்தையும் என்ன பண்ணிக்கலாம், வதக்கி இது கூட போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய், நீங்கள் காய்கறி வேணும்னாலும் போட்டுக்கலாம். இதில் வெங்காயம், கறிவேப்பிலை அவ்வளோதான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்கோங்க. இதுலேயே நான் கொஞ்சமாக உரப்பு போட்டுக்கிட்டேன், வத்தப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். நீங்கள் எப்படி போடணுங்கிறத உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதில் பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை, வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பட் காரம் ரொம்ப குட்டியான பச்சை மிளகாயாக தான் ஒன்று போட்டிருக்கேன். கொஞ்சம் வத்தப்பொடி போட்டிருக்கேன். இவ்வளோ தான். இதெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக நம்ம என்ன பண்ணிட்டோம், நல்லா நீட்டாக கரைச்சிட்டு இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த தோசை விட்டு எடுத்துக்கலாம். தோசை விட்டு ஆயில் விட்டுனா ஆயில் விட்டுக்கலாம், எண்ணெய் வேணால் எண்ணெய் விட்டுக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. சூப்பராக இருந்தது இந்த தோசை சாப்பிட்றதுக்கு. இந்த அடை தோசை, பருப்பு அடை தோசை செம்ம சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க, அதுதான் வதக்கிட்டுருக்கேன். புளி குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கத்திரிக்காய், வெங்காயம் வதக்கிட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சூப்பராக. இங்கே பாருங்கள், அடை நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு சுடுங்க. கொஞ்சம் கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க, அந்த மாதிரி வச்சு சுடுங்க. அப்போ தான் அடை கருகாமல் வரும். சூப்பராக இருந்தது. ப்ரௌன் கலராக செம்ம சூப்பராக சுட அடை வச்சு சாப்பிட்டோம் பாருங்கள். அவ்வளோ அல்டிமேட்டுங்க, சான்ஸே இல்லை. இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி வேணால் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். அடை சுட டீ போட்டு உட்காந்து மெதுவாக பொறுமையாக சாப்பிட்டாச்சுங்க. இந்த அடை பிடிச்சிருந்து நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.